ஈரானின் பலத்தை முழுமையாக வீழ்த்தியது அமெரிக்கா. ட்ரம்ப் பகிர்ந்துள்ள காணொளி. ஈரானுடனான பதற்றம், அதிரடியாய் தயாராகும் அமெரிக்க FBI. லண்டனில் இருந்து மும்பை சென்ற ஏர் இந்தியா விமானம், பயணிகளுக்கு உடல்நல குறைபாடு. இந்தியாவை உலக தடைகளிலிருந்து ஈரான் ரகசியமாக காப்பாற்றியது எப்படி? பேசப்படாத பின்னணி. ஏவுகணை சோதனை நடத்திய ஆசிய நாடு, சீனாவை எதிர்த்து பாதுகாப்பு திட்டம் தீவிரம். மிகவும் வெற்றிகரமான இராணுவ தாக்குதல்களில் ஒன்றை குறைத்து மதிப்பிட்டு காட்டும் வகையில் நாங்கள் முயற்சியில் தோல்வியடைந்ததாக சில ஊடகங்கள் இணைந்து போலி செய்திகள் வெளியிடுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் தொடர்பான உளவுத்துறை மதிப்பீடு கசிந்ததால் அமெரிக்க நிர்வாகம் கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ளது. குறித்த உளவுத்துறை மதிப்பீடு கசிவை ஒரு தேச துரோக செயல் என்று தெரிவித்து ட்ரம்ப் நிர்வாகத்தின் மத்திய கிழக்கைக்கான சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் கடுமையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், இது மூர்க்கத்தனமானது, இது துரோகமானது, இவ்விடயம் விசாரிக்கப்பட வேண்டும், இதற்கு யார் பொறுப்பானவர்களோ அவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானில் ஏற்பட்ட அனைத்து சேதங்கள் தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கைகளையும் தான் படித்ததாகவும் அமெரிக்கா தாக்கிய 3 அணுசக்தி நிலையங்களும் முழுதாக அழிக்கப்பட்டன என்பதில் சந்தேகமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் போர்டோவில் 12 பதுங்கு குழிகள் மீது வெடிகுண்டுகளை வீசி தாக்குதலை மேற்கொண்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்களை அமெரிக்காவின் B-2 இராணுவ விமானங்கள் தாக்கின. இருப்பினும் அந்த தாக்குதலில் ஈரானின் அணுசக்தி ஆயுதங்கள் அளிக்கப்படவில்லை என ஈரான் உட்பட பல்வேறு தரப்புகளில் தெரிவிக்கப்பட்டது. இது பற்றி குறித்த காணொலி பதிவில், நாங்கள் போர்டோவில் 12 பதுங்குகுழிகளை வெடிகுண்டுகளால் தாக்கினோம். இந்த தாக்குதலில் ஈரானிய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டன என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஏதோ ஒரு வகையில் நாம் இலக்கை அடையவில்லை என்பதை போன்று வெளியாகும் செய்திகள் முற்றிலும் ஆபத்தானவை என குறிப்பிட்டுள்ளார். ஈரானால் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை தாக்க முடிவு செய்ததை தொடர்ந்து ஈரானிடம் இருந்து அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்த அந்நாடு அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. எனவே தற்போது ஈரானிலிருந்து அச்சுறுத்தல் அளவு உயர்ந்துள்ளதால் குடியேற்ற நடைமுறையில் தங்கள் நேரத்தின் ஒரு பகுதியை குவிக்கும் ஆணையில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று FBI அதிகாரிகள் அண்மை நாட்களில் சில முகவர்களுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுடன் தொடர்புடைய பிரச்சினைகளில் பணிபுரியும் பயங்கரவாத எதிர்ப்பு, உளவுத்துறை எதிர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு முகவர்கள் தொடர்பாக ட்ரம்ப் இந்த FBI அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லண்டனில் இருந்து மும்பை சென்ற ஏர் இந்தியா போயிங் விமானத்தின் பயணித்த பயணிகளுக்கு உடல்நல குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகள், விமான சிப்பந்திகளுக்கு தலைச்சுற்று, வாந்தி போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது. விமானத்தின் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு இருக்கலாம் என்று ஆரம்ப கட்டத்தில் சந்தேகம் எழுந்தது. ஆனால் குறித்த விமானத்தில் அதுபோன்ற ஆக்சிஜன் குறைபாடு இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து விமானம் தரையிறங்கியதும் விமான நிலையத்தில் தயாராக நின்ற மருத்துவ குழு பயணிகளுக்கு தேவையான சிகிச்சையை வழங்கியுள்ளனர். இதுகுறித்து ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள செய்தியில், விமானத்தில் பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் குறித்து விசாரித்து வருகிறோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்த மக்கள் அச்சமடைய ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானில் அழுத்தம் காரணமாக மேற்கத்திய நாடுகளில் ஒப்புதலுடன் ஐநா மன்றம் இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் உட்பட நடவடிக்கை எடுக்கவிருந்த நிலையில் ஈரான் தலையிட்டது. 1991 பொருளாதார சரிவுக்கு பிறகு இந்தியா பலவீனமாக இருந்தது. மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானை ஆதரிக்கும் நிலை மட்டுமின்றி கத்தார், குவைட் உட்பட இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் பாகிஸ்தான் உறுப்பு நாடு என்பதால் ஆதரித்து வந்தது. இந்த நிலையில் பிரதமர் நரசிம்ராவு அதிரடி முடிவொன்றை எடுத்தார். ஐநா தீர்மானம் தொடங்குவதற்கு முன்பே அதை நிறுத்த ஈரானுக்கு ஒரு ரகசிய தூதரை அனுப்பினார். அப்போது மருத்துவமனை சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் சிங் இந்தியாவின் கடைசி நம்பிக்கையாக இருந்தார். சிகிச்சையை பாதையிலேயே நிறுத்திய தினேஷ் சிங் சிறப்பு இராணுவ விமானம் ஒன்றில் ரகசியமாக ஈரானுக்கு பறந்தார். ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் டாக்டர் அலி அக்பர் வேலாயதி
நெறிமுறைகளை மீறி விமானத்தின் அருகேயே வந்து அமைச்சர் தினேஷ் சிங்கை வரவேற்றார். சக்கர நாட்காலியில் வந்திறங்கிய அமைச்சர் சிங் பிரதமர் ராவின் தனிப்பட்ட செய்தி ஒன்றை ஈரானிய ஜனாதிபதி அலி அக்பர் ஹசேமி ரஃப்சஞ்சானியிடம் ஒப்படைத்தார். அது மட்டுமின்றி ஜனாதிபதி ரஃப்சஞ்சானி, வெளிவிவகார அமைச்சர் வேலாயதி, சபாநாயகர் டாடெக் நூரி உள்ளிட்டவர்களை தனித்தனியாக சந்தித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கினார். அத்துடன் ஈரானால் மட்டுமே இந்த நெருக்கடியில் இருந்து இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்பதையும் விளக்கியுள்ளார். அன்றிரவே ஈரானில் இருந்து புறப்பட்ட அமைச்சர் சிங் இந்தியா திரும்பியதும் நேரடியாக மருத்துவமனைக்கு விரைந்தார். கடும் பதற்றம் மிகுந்த 72 மணி நேரம் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மனித உரிமைகள் கவுன்சிலை நாட பாகிஸ்தான் தயாரான நிலையில் குறித்த பிரேரணையை ஆதரிக்க ஈரான் மறுத்தது. அடுத்த சில மணி நேரங்களில் மேற்கத்திய நாடுகளும் விலகியது. பாகிஸ்தானின் திட்டம் தவிடுபொடியானது. இதனால் இந்தியாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மற்றும் உலகளாவிய தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் கைவிடப்பட்டன. காஷ்மீர் விவகாரத்தில் தொடர்புடைய இரு நாடுகளும் மட்டுமே தீர்வை எட்ட வேண்டும் என்று மேற்கத்திய நாடுகளின் தலையீடு தேவையில்லை என்று முடிவு எட்டப்பட்டது. இதன் பின்னர் ஈரான் இந்தியா உறவு நெருக்கமடைய பாகிஸ்தான் ஈரானிடமிருந்து விலகியது. உரிய நேரத்தில் ஈரானின் முயற்சி இந்தியாவை பெரும் நெருக்கடியிலிருந்து காப்பாற்றியது. பிரபல ஆசிய நாடொன்று சமீபத்தில் முதல் முறையாக ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. ஜப்பான் சீனாவின் திடீரென இராணுவ நடவடிக்கைகளை எதிர்த்து தனது பாதுகாப்பு வலிமையை மேம்படுத்தும் முயற்சியாக முதல் முறையாக சொந்த மண்ணில் ஏவுகணை சோதனையை ஜூன் 18ஆம் தேதி நடத்தியது. இந்த பயிற்சியில் 3000 வீரர்கள் பங்கேற்றனர். சோதனைக்கான குறிக்கோளாக 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மனிதர்கள் அற்ற படகு பயன்படுத்தப்பட்டது. 2022இல் ஏற்கனவே ஜப்பான் தனது பசிபிக் அரசிலிருந்து வெளியேறி சீனாவை மிக பாரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அறிவித்து அமெரிக்காவுடன் நெருக்கமான பாதுகாப்பு பிணைப்பை வளர்க்கும் 5 ஆண்டு திட்டத்தை மேற்கொண்டது. ஜப்பான் தற்போது 1000 கிலோமீட்டர் வரை அடையும் டைப் 12 ஏவுகணைகளையும் உருவாக்கி வருகிறது. ஆனால் இப்போது தனி செயல்பாடுகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஜப்பான் தாயகத்திலேயே சோதனை நடத்த தொடங்கியுள்ளது. மேலும் சீனாவின் 2 ஏவுகணை கப்பல்கள் மினோமிடோரிசிமா அருகே செயல்பட்டதை அடுத்து அங்கு ஏவுகணை சோதனை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களில் இடப்பற்றாக்குறை மற்றும் பாதுகாப்பு காரணங்களாக ஜப்பான் தனது ஏவுகணை சோதனைகளை அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிலேயே நடத்தியது.